அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்முகமும் பரணியும் தனியா போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா கனி சத்தம் போடுறா, அண்ணி என்னாச்சு தூசி எடுத்தாச்சா இன்னும் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அடியே உங்க அண்ணனுக்கு தூசி மட்டும் இல்லடி கொழுப்பும் சேர்ந்து எடுக்கணுங்கிறாங்க. சரி உங்க அண்ணனுக்கும் சரி அறிவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பரணி. இல்லை டாக்டர் அதுக்குள்ள எதுக்கு ஓடுற? சண்முகம்னா பயர் கிடையாது கலர் என்ன ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஹாப்பி பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க சண்முகம் குடும்பத்துல. வெங்கடேஷ் வீட்டுல வெங்கடேஷோட அப்பாவும் அம்மாவும் எங்க எல்லாத்தையும் போட்டு கொளுத்தியாச்சா அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி தீ வச்சு அங்க எல்லாம் கொழுந்து விட்டு இருந்துகிட்டு இருக்குது. அப்ப வெங்கடேஷ் ரத்னாவோட துணியிலாம் எடுத்துக்கிட்டு வெளியில வர்றாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த வெங்கடேஷோட அம்மா என்னங்க என்ன ஆச்சு இவனுக்கு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், வாங்க என்னன்னு கேட்கலான்ட்டு போறாங்க. தம்பி என்னடா இது எல்லாம் ரத்னா துணியா இருக்கு, அவ போட்டோ வேற எடுத்து வச்சிருக்கியே என்னாச்சுடா உனக்குன்னு கேக்குறாங்க. ஆமா போகி பண்டிகை இல்லையா, அதுதான் பழசையெல்லாம் போட்டு எரிக்கணும், அதான் எடுத்துட்டு வந்திருக்கேங்கிறாங்க வெங்கடேஷ். என்ன நேத்து தாண்டா அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு துடிச்சு அழுத, இப்ப என்னடா இன்னைக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. ஆமா நான் துடிச்சதெல்லாம் உண்மைதான், ஆனா அவ கூட சேர்ந்து வாழணும்னு இல்லை, அவளை அதே மாதிரி துடிக்க வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி நடிச்சேங்கிறாங்க வெங்கடேஷ். இவ்வளவு நாளா எல்லாமே நான் சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனா என்னை எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தியிருப்பா, அது எல்லாமே சேர்த்து இது இங்க இருந்துகிட்டு இருக்குதே தீயே அதே மாதிரி தான் என் மனசுலயும் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏய் அதுக்காக நீ இப்படியெல்லாம் செய்யலாமான்னு வெங்கடேஷோட அப்பா கேட்குறாங்க. தாராளமாக செய்யலாட்டு அவளை தான் இந்த மாதிரி போட்டு எரிச்சிருக்கணும், அதுக்கு தான் வாய்ப்பு இல்லையே, அதனால தான் அவள் துணிகளை போட்டு நான் எரிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க வெங்கடேஷ். டேய் தம்பி இதெல்லாம் வேண்டாடா தப்புடாங்கிறாங்க. வாயை மூட போறீங்களா இல்லை உங்களை போட்டு எரிக்கட்டுமாங்கிறாங்க. பேசாமல் அமைதியாக நினைக்கிறாங்க அப்பாவும் அம்மாவும். இது என்னோட வாழ்க்கை என்னோட விதி என்னோட கோபம் என்னோட போகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சேலையை ரெண்டாக கிழிக்கிறாங்க. யாராவது குறுக்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிழிப்பேன்னு சொல்லி சேலையை கிழிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து வெங்கடேஷோட அப்பாவும் அம்மாவும் இந்த மாதிரி சைக்கோ ஆயிட்டானேன்னு வாய் மேலே கை வைக்கிறாங்க. அப்போ தான் வெங்கடேஷ்க்கு பரணி ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சிஸ்டர் நீங்கள் ஏதாவது நல்ல செய்தி சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷம், இல்லை வேறு மாதிரி ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தீயில குதிச்சு அப்படியே நெருப்பில் கருகிடலாமான்னு தோணுதுங்கிறாங்க. என்ன வெங்கடேஷ் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமாக செஞ்சிடாதீங்க, நல்ல செய்தி சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. பரணி நல்ல செய்தியா, அப்போ ரத்னா என் கூட வாழ சமாளிச்சிட்டாளா, எங்கள் வீட்டுக்கு வர போகிறாளா, நல்ல செய்தியை கேட்கறதுக்காக என் நெஞ்சு படபடங்குது சொல்லுங்கள் சிஸ்டருங்கிறாங்க வெங்கடேஷ். ஆமாம் ரத்னா கூட சேர்ந்து நீங்கள் வாழ போகிறீங்க சிஸ்டர், நீங்கள் சொல்கிறத கேட்டதும் இந்த நிமிஷமே செத்து போயிடலாம் போல இருக்குங்கிறாங்க. அடைச்சி வாயை கழுவுங்க முதல்ல, நல்ல செய்தி சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில் போய் சாவு அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்களே, முதல்ல நீங்கள் நான் சொல்ல வந்த விஷயத்தை கேளுங்கங்கிறாங்க பரணி. சரி சொல்லுங்க சிஸ்டர், நான் எப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து என் கூட வாழ போறா, இன்னைக்கா இல்லை நாளைக்கான்னு கேட்குறாங்க வெங்கடேஷ். அவள் அங்கே வரமாட்டா, நீங்கள் தான் இங்கே வர போறீங்க. வெங்கடேஷ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஓஹோ இப்படி ஒரு செக் வைக்கிறியா, வரேன்டி வர்றேன் உங்கள் வீட்டுக்கே வந்து உன் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டுறேன், அப்போ இருக்கு இந்த வெங்கடேஷ் யாருன்னு தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு வில்லத்தனமாக நினைக்கிறாங்க வெங்கடேஷ். என்ன வெங்கடேஷ் சத்தத்தையே காணா, அவள் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படித்தானே, அவள் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது, நீங்க ரத்னா கூட சேர்ந்து வாழணும்னா நீங்க தான் இந்த வீட்டுக்கு வரணும், அது உங்களுக்கு ஓகேவான்னு கேக்குறாங்க. வெங்கடேஷும் சம்மதிக்கிறாரு. சரிங்க ஓகே சிஸ்டர், வாழ்றது எங்க தான் வாழ்ந்தா என்ன, என்னோட ராணி எங்க இருக்காளோ அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு வெங்கடேஷ் நிறைய டைலாக் போடுறாங்க. பேசும்போதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, ஆனா அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடந்துக்கணும் வெங்கடேஷ். சண்முகத்தை நாங்க போராடி சம்மதிக்க வச்சிருக்கோம், நாங்கன்னு சொன்னா நானும் முத்துப்பாண்டியன்னு சொல்றாங்க பரணி. புரியுது சிஸ்டர், நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சிஸ்டருங்கிறாங்க முத்துப்பாண்டி. நீங்க ரத்னாவோட நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்து காட்டுங்க வெங்கடேஷ், அதுதான் நீங்க எங்களுக்கு காட்டுற நன்றியா இருக்கும், ரத்னாவை நீங்க சந்தோஷமா வச்சுக்குவீங்கன்னு பரணி கேக்குறாங்க. ஏன் சிஸ்டர் இன்னும் ஏன் என் மேல சந்தேகம், அவ எனக்கு வாழ்க்கையில கிடைக்காத பொக்கிஷம், அவ எனக்கு கிடைச்சிருக்கா, அப்படியே அவளை நான் உள்ளங்கையில வச்சு தங்கம் போல தாங்குவேன் சிஸ்டர், அவளுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சேனோ அதையெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா அசந்து போயிடுவீங்க சிஸ்டர். ஓ பரவாயில்லையே ஆல்ரெடி பெரிய பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருப்பீங்க போல இருக்குன்னு பரணி கேக்குறாங்க. அதெல்லாம் சிம்பிள் தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரத்னா குடும்பத்தோட போட்டோவை தீயில போட்டு கொளுத்துறாங்க. சூட மாதிரி எரிஞ்சு எனக்குள்ள கரைஞ்சிரும் அப்படின்னு மனசுல வெறுப்போட பேசிட்டு இருக்காங்க. இது பரணிக்கு புரியாமையும் தெரியாமையும் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. வெங்கடேஷ் என்னாச்சு அப்படின்னு பரணி கேக்குறாங்க. ஐயோ ரத்னாவை பத்தி பேசணும் என்னையே நான் மறந்துட்டேன் சிஸ்டர், வேற ஒன்றும் இல்லை, இங்க போகி பண்டிகைக்காக பழசெல்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கோம், அதனாலதான் கையை சுட்டுக்கிட்டேங்கிறாங்க வெங்கடேஷ். ஓ அப்படியா, நாங்களும் இங்க போகி தான் கொண்டாடிட்டு இருக்கோம், நீங்களும் உங்க மனசுல இருக்கிற பழசையெல்லாம் போட்டு எரிச்சிடுங்க வெங்கடேஷ், நாளைக்கு புது வாழ்க்கை தொடங்குங்க, நாளைக்கு உங்க பொருள் ட்ரெஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க நேரா நீங்க வீட்டுக்கு வந்துருங்க சரியா, நான் போனை வைக்கிறேன்ட்டு பரணி போனை கட் பண்றாங்க. வெங்கடேஷோட அப்பாவும் அம்மாவும் யாரடா போன்ல பரணியா பேசுனதுன்னு கேக்குறாங்க. ஆமாங்கிறாங்க. என்னடா சொன்னான்னு கேக்குறாங்க. நாளைக்கு ரத்னா என் கூட வாழ போறாளாம், அப்படின்னா ரத்னா இங்க வரப்போறாளான்னு வெங்கடேஷோட அம்மா கேக்குறாங்க. இல்ல இல்ல நான் தான் அவன் வீட்டுக்கு போறேங்கிறாங்க. அப்படியா, அப்படின்னா நீ கண்டிப்பா மாறியே ஆகணும், இல்லைன்னா சண்முகம் உன்னை சும்மா விட மாட்டான்டா அப்படிங்கிறாங்க அம்மா.
கண்டிப்பாக மாறத்தான் போகிறேன். அங்கே போனதுக்கப்புறமா அந்த சண்முகத்தை மட்டும் இல்லை மொத்த குடும்பத்தையும் நான் சாம்பலாக்க போகிறேன். ரத்னாவோட புடவைகளையும் ரத்னா குடும்பத்தோடு இருக்கிற ஃபோட்டோவையும் தீயில கொளுத்தி விட்டுட்டு அப்படி வெறித்தனமாக பார்த்துட்டு இருக்காங்க வெங்கடேஷ். சண்முகம் குடும்பத்தில் அடுத்த நாள் காலையில் எல்லாரும் சந்தோஷமாக பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க பரணி. பொங்கல் விளையாடுற நேரத்தில் வைகுண்டம் அம்மா சூடாமணி நீ தான் இந்த குடும்பத்துக்கு தெய்வமாக இருந்து எங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றி சந்தோஷமாக வச்சுக்கணும்னு வேண்டிட்டு இருக்கும்போது வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது. சண்முகம் பாண்டி வெங்கடேஷ் வந்திருக்கான் அப்படின்னு வைகுண்டம் சொல்கிறாங்க. சரி வா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சண்முகம் ரத்னா கிட்ட சொல்லி கூட்டிட்டு போறாங்க. வெளியில முத்துப்பாண்டி பரணி இவங்க எல்லாருமே வெங்கடேஷை பார்த்துட்டு வாங்க வெங்கடேஷ் வாங்க கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இப்பதான் பொங்கல் வச்சோம் வாங்க சாமி கும்பிடலான்னு கூட்டிட்டு போறாங்க பரணி. வெங்கடேஷ் ரத்னா பக்கத்துல போய் நிக்கிறாங்க. ரத்னாவுக்கு வெங்கடேஷ் பக்கம் நிக்க பிடிக்காம போய் சண்முகம் பக்கம் நிக்கிறாங்க. நான் வாங்க உள்ள வாங்க அப்படின்னு பரணி உள்ள கூட்டிட்டு போறாங்க. நான் இருக்கல உனக்கு அப்படின்னு சண்முகம் ரத்னாவை ஆறுதலா கூட்டிட்டு போறாங்க. பொங்கலை சாமிக்கு முன்னாடி எடுத்து வச்சு எல்லாருமே சாமி கும்பிடலான்னு தயாரா இருக்காங்க. எப்ப சண்முகம் நீ தான் இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியல நீயே படையல் போடுவான்னு கூப்பிடுறாங்க வைகுண்டம். என்னப்பா நீ தானே இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீயே போடுங்கிறாங்க. இனிமே இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீ தான் வந்து படையல் போடணும் வாப்பான்னு வைகுண்டம் கூப்பிடும்போது ஆமாண்ணே நீ தான் அப்பா ஸ்தானத்துக்கு வந்துட்டியல்ல நீயே வாண்ணே நீயே வந்து படையல் போட்டு சாமியை கும்பிடலாம் வான்னு கூப்பிடுறாங்க ரத்னா. சண்முகம் என்னது நின்று பார்த்துக்கிட்டே இருக்கே வா வந்து சொன்னதை செய்வான்னு வைகுண்டம் கூப்பிட்டதுக்கு அப்புறமா ஏத்தா பரணி நீ வந்து தீபத்தை ஏத்து அப்படின்னு சொல்லி தீபம் ஏத்துறாங்க பரணி. சண்முகம் பூஜை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கூட ரத்னா கிட்ட போய் வெங்கடேஷ் நிக்கிறாங்க. வெங்கடேஷை பார்த்துட்டு ரத்னா திரும்பவும் வந்து தங்கச்சியலுக்குள்ள நடுவில் நின்னுக்கிறாங்க. இதை பரணியும் முத்துப்பாண்டியை கவனிச்சிடுறாங்க. சரி கண்டும் காணாம விடு அப்புறம் பாத்துக்கலாங்கிற மாதிரி பரணி தலையசிக்கவும் முத்துப்பாண்டி சரிங்கிறாங்க. பூஜை முடிஞ்ச கையோட சண்முகமும் பரணிக்கும் போய் வைகுண்டம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அடுத்தது இந்த பக்கமா முத்துப்பாண்டியும் எஸ்கியும் போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. எல்லாத்தையும் நல்லா இருங்கன்னு வாழ்த்துறாங்க வைகுண்டம். அடுத்தது வெங்கடேஷ் ரத்னா இவங்க ரெண்டு பேரும் போய் வைகுண்டம் காலில் விழ போற நேரத்துல வெங்கடேஷ் வந்து விழுந்ததும் ரத்னா ஓரமா ஒதுங்கி நின்னுக்கிறாங்க. வெங்கடேஷ் மட்டும் வைகுண்டம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்பதான் நல்ல வார்த்தை நல்ல நாள்ல பேச நல்லவனா மாறி நீ என் பொண்ணு கூட சந்தோஷமா நல்லா வாழணும் அந்த ஆண்டவன் உனக்கு நல்ல பத்தியை கொடுக்கட்டும்னு சொல்லி திருநீர் வச்சு விடுறாங்க வைகுண்டம். வெங்கடேஷ் எல்லாமே மனசுக்குள்ள வில்லத்தனமா வச்சுக்கிட்டு வெளியில அப்படி சாதமா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சரி பொங்கல் பிரசாதம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பொங்கல் பிரசாதத்துக்காக எல்லாத்துக்கும் இலைய கையில கொடுத்து பொங்கல் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க வீராவும் ரத்னாவும். எல்லாத்தோட கையிலையும் பொங்கல் எடுத்து வச்சுக்கிட்டு வரும்போது வெங்கடேஷும் கையை நீட்டுறாங்க. ஆனா வெங்கடேஷ்க்கு வைக்காம போயிடுறாங்க ரத்னா. அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்து போட்டு பரணிக்கு ரொம்ப தர்ம சங்கடமாயிருது. அச்சோ என்னது ரத்னா இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. வெங்கடேஷ்க்கு அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி நிக்கிறாரு. பொருடி பொறு அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்வையிலையும் உள் மனசுலையும் நல்லா அழுத்தம் திருத்தமா ரத்னா மேல சரியான வெறி கோபத்தில் இருக்காங்கிறது தெரியுது. இருந்தாலும் வெளியே காட்டிக்காம அப்படியே கையில இலையோட நிக்கிறாங்க வெங்கடேஷ். இதை பார்த்த பரணி தான் கையில இருக்கிற பொங்கலை கொடுத்துட்றாங்க. பரவாயில்ல வாங்கிக்கோ வெங்கடேஷ் அப்படிங்கிறாங்க. வெங்கடேஷும் சரின்னு அந்த பொங்கலை வாங்கிக்கிறாங்க. ரத்னா வெங்கடேஷை கண்டுக்காம விடுறது அந்த வீட்டுல யாருமே இதை பத்தி பெருசா எடுத்துக்கல. அவனுக்கு அப்படிதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் சரியான முடிவுல தான் இருக்காங்க. ஆனா வெங்கடேஷ் அப்படி இன்னும் நடிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. அம்மா பரணியும் முத்துப்பாண்டியும் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா சண்முகம் வச்சிருந்த பொங்கலை பரணியும் சண்முகமும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க. என்னதான் பல்ட்டி அடிச்சு குட்டியாக்கர் நான் போட்டு தலைகீழா நின்னாலும் உனையும் நான் நம்ப மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி ரத்னா பார்வையில அப்படி ஒரு வெறித்தனம் தெரியுது. எவ்வளவு சங்கடத்தை கொடுத்தாலும் சரி இந்த வீட்டுல இருந்துகிட்டே நான் உங்க கண்ணுல எல்லாம் விரல விட்டு ஆட்டாம விட மாட்டேன் இங்கிருந்து போக மாட்டேங்கிற மாதிரி முடிவோட இருக்காங்க வெங்கடேஷ் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ரத்னாவுக்கு பிடிச்ச மாதிரியும் அப்படியே மாறிடுவாங்களா இல்ல வெங்கடேஷோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சு சண்முகம் கையால அடி வாங்கிக்கிட்டு வெளியே கிளம்பு வராங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.